இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இந்த மாயாவும், பூர்ணிமாவும் ரூல்ஸ அப்பட்டமா பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது. இந்த மாயா ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து பங்கர் பெட்ல மேல படுத்துருக்குறாங்க. லைவ் ஸ்ட்ரீமிங்கில ஓடுனது தான். இந்த பூர்ணிமா என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாத்தையும் மைக்கெல்லாம் கழட்டி போட்டுட்டு, இவங்களும் மேலே ஏறி படுத்துக்கிட்டு ஒரே பெட்ல என்ன பண்ணுறாங்க, அந்த கண்றாவிய நம்ம எதுக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறாங்க, எது பேசுகிறாங்க ஒன்றுமே புரியல. பிக் பாஸ் வந்து வார்ன் பண்ணுறாரு. தனித்தனியாகவும் வார்ன் பண்ணுறாரு. பூர்ணிமாவை தனியாக வார்ன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மாயாவை தனியாக வார்ன் பண்ணுறாரு. எதையுமே காதில் வாங்கிக்காமல் இப்படி திரும்பி பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் அவங்களுடைய இதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி பர்சனுக்கெல்லாம் பிக் பாஸ் ஏன் இந்த மாதிரி மதிப்பு கொடுக்காத ஆட்களை ரெட் கார்டு கொடுத்து வெளியில் துரத்தாமல் இருக்கீங்க? ரூல்ஸை பிரேக் பண்ணால் வெளியில் போகணும், துரத்திடுவாங்க அப்படின்றது இருக்குல்ல. அப்புறம் ஏன் இவங்களெல்லாம் வச்சிட்ருக்கிறார் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு புரியாத புதிராக இருக்குது. இருந்தாலும் இந்த மாயாவும் பூர்ணிமாவும் டோட்டல் சமுதாயத்துக்கே ஒரு தவறான முன்னுதாரணம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க நடந்துக்கிற முறையும் அப்படி தான்